ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10-11க்குள்ள ஸ்டடி பிளான் தான். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு சயின்ஸும் 11 and 12க்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து குவார்டர்லிக்குரிய உங்களுடைய போர்ஷன்ஸை கவர் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட மெயின் எய்மு. ஓகேவா? ஸோ 12th ஃபிசிக்ஸ்க்கு இன்னைக்குரிய போர்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் லென்ஸ், டிஸ்பர்ஷன், ஹவு ரெயின்போஸ் ஃபார்ம்ட், ரேலிஸ் ஸ்கேட்டரிங், ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ இன் கலர் ஒய். இந்த 5 2 மார்க் கொஸ்டின் ப்ளஸ் டீட்டெயிலில் ஒரே ஒரு கொஸ்டின் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஸோ இந்த டெரிவேஷன் கொஸ்டின் தான். இது என்ன பண்ணுறாங்கன்றது புரிஞ்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்காது, இல்லைன்னா மறந்துடும். ஸோ எழுதி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 12th கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் நம்பர் 6, 7, 8. அதுமாதிரி சால்யூபிலிட்டி ப்ராடக்ட்னா என்ன, அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அதோடைய வேல்யூ அட் ரூம் டெம்பரேச்சர். இந்த 5 2 மார்க் கொஷின்ஸ் மட்டும் இன்றைக்கி படிங்க போதும். ஓகேவா? ஸோ 12th கெமிஸ்ட்ரிக்கு இன்றைக்கி 5 2 மார்க் கொஷின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். மறக்காமல் இன்றைக்கி கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 11th ஃபிசிக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டினில் கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல், எஸ்கேப் ஸ்பீட், எனர்ஜி ஆஃப் சேட்டலைட், ஜியோஸ்டேஷ்னரி அண்ட் போலார் சேட்டலைட், வெயிட், why there is no lunar eclipse and solar eclipse every month. இந்த 6 ஷார்ட் ஆன்சர்ஸ் ப்ளஸ் அந்த லெசனில் இருக்க புக் பேக் ஒன்வர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த எல்லா கொஷின்ஸையும் படிச்சுருங்க. இதில் லாஸ்ட்டு நோ லூனார் எக்லிப்ஸ் அண்ட் சோலார் எக்லிப்ஸ் எவ்ரி மந்த் அதுவும், நெக்ஸ்ட் ஜியோ ஸ்டேஷ்னரி அண்ட் போலார் சேட்டலைட் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அது போக எர்த்து எப்படி ஸ்பின் ஆகுது அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்கும். அந்த கொஷின் ஒன்று பார்த்துக்கோங்க. எஸ்கேப் ஸ்பின்னா என்ன, எனர்ஜி ஆஃப் சேட்டலைட்னா என்ன. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா டீட்டெயில் கொஷின்ஸ்லேயுமே இருக்கும், அப்போயும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இன்னைக்குரிய போர்ஷன்ஸ் மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 11th கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாட்டிஸ் எனர்ஜினா என்ன, ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னது, கெல்வின் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க கொஷின் நம்பர் 40 and 41. இந்த 5 கொஷின்ஸை இன்றைக்கி 11th கெமிஸ்ட்ரி மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 10th பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் நேற்று பார்த்த கண்டினியூஷன் தான் மென்சுரல் ஹைஜீன் அந்த கொஷினு. ஸோ மென்சுரல் டேயில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அது. நெக்ஸ்ட்டு how does developing embryo get its nourishment inside the mother's body. ஸோ மதர்ஸோட பாடிக்குள்ளே அந்த எம்ப்ரியோக்கு எப்படி நரிஷ்மெண்ட் கிடைக்குது அது. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை ஏபிசிடி, அதாவது போலன் கிரெயின் டயக்ராம் கொடுத்து ஏபிசிடி பார்ட்ஸ் மார்க் பண்ணுங்கன்னு கொடுத்துருப்பாங்க. திரும்ப அந்த டயக்ராமை வரைஞ்சி மார்க் பண்ணணும் அந்த கொஷின். நெக்ஸ்ட்டு ரைட் த ஈவெண்ட் இன்வால்வ்ட் இன் தி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் எ ஃப்ளவரிங் பிளான்ட். Discuss the first event and write the types. Mention the advantage and disadvantages of the events. ஸோ ஃபஸ்ட்டு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பாலினேஷன் தான். ஸோ பாலினேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது, செல்ஃப் அண்ட் கிராஸ். ஸோ அதோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதுவே கொஞ்சம் பெரிய கொஷினாக இருந்தாலும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸில் 2 கொஷின் படிச்சுக்கோங்க. 4 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இன்னைக்குரிய உங்களுடைய போர்ஷன்ஸை மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலே போதும், நம்மளால் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். மொத்தமாக முந்தின நாள் உட்காந்து படிக்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்க அப்படின்னா திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்குரிய போர்ஷன்ஸை மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.